பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். என் பெண் கழுதையில் அக்குழந்தையையும் அமர்த்தி கொண்டேன். என் பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதையையும் முந்திக் கொண்டு சென்றது. அப்பெண்கள் என்னை நோக்கி, அபு துவைஃபின் மகளே, உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாக செல். நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர். நான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதுதான் இது என்றேன். அவர்கள், நிச்சயமாக இதற்கு என்னவோ நேர்ந்துவிட்டது என்றனர். எங்கள் ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்கள் பகுதியைப் போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் என் ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும்போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து அருந்துவோம். எங்களைத் தவிர வேறு எவரும் தங்கள் ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களுடைய ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்கள் இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலீமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்கள் என்று சொல்வார்கள். இருப்பினும் என் ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டிப்போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன. இவ்வாறு அக்குழந்தைக்கு பால்குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம். எனினும் தவணை முடிந்து விட்டமையால் அவரது தாயிடம் அழைத்து சென்றோம். அவரது தாயிடம், இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள். மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பிடித்து விடுமென நான் அஞ்சுகிறேன் என்று கூறினேன். என் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார்.